அறிவார்ந்த தமிழ் சமூகத்திற்கு தமிழனாய் இனிய வணக்கம். தமிழ்நாடு அரசு எதை நோக்கி செல்கிறது என்று தெரியவில்லை. இப்போது 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த நிலையில் மீண்டும் இசக்கி சுப்பையா என்கிற ஒரு எம்எல்ஏவும் ராஜினாமா கடிதத்தை சபாநாயகரிடம் கொடுத்து தாவேகாவில் இணையவிருக்கிறார். நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஒரு சின்ன இது தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். நடிகர் விஜய் அப்படின்னு சொல்லி கிளிக்காத நபர்களே கிடையாது. இன்றைக்கி முதல்வரான உடனே 50 பேர் அவர் பின்னாடி போகிறீங்க. நாளைக்கு வேறொரு நடிகரோ இல்லை வேறு ஒரு அரசியல் கட்சியோ திடீர்னு இதேமாரி வந்துட்டால் திரும்பவும் இதே மாதிரி எல்லாருமே கட்சி மாறுவீங்களா? உங்களை பெற்றெடுத்த தாயை மாற்றுவீர்களா? ஒரு தாய் உங்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் மாற்றுவீர்களா? அல்லது உங்கள் தாய் உங்களை உதாசீனப்படுத்தினால் மாற்றுவீர்களா? இல்லது உங்கள் தந்தை உழைப்பில்லாமல் வீட்டிலே உங்களுக்கு உணவளிக்கவில்லை என்றால் மாற்றுவீர்களா? தாய் தந்தையை மாற்ற உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா? இதுபோல் ஒரு கட்சியில் இருந்து வாக்குகளை வாங்கி எம்எல்ஏவாகி மீண்டும் திரும்ப எலெக்ஷனை கொண்டு வந்தால், தேர்தலை கொண்டு வந்தால் யாருடைய பணம் வம்பாகிறது? இதே தாவேகாவில் போன உடனே உங்களுக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்துருவாங்களா? அப்போ தாவேகாவில் இதுவரைக்கும் உழைச்சவங்கெல்லாம் யார்? பைத்தியக்காரங்களா? ஏமாளிகளா? தயவுசெய்து தாவேகாவில் இருக்கின்ற அடிப்படை தொண்டன் முதல் பொறுப்பில் இருக்கிற அத்துணை பேரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இவர்களெல்லாம் காய்ந்த மரத்தில் பறிப்பதற்காக வரும் பறவைகள், உங்கள் கட்சியினுடைய விசுவாசிகள் அல்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அதிமுகவோ திமுகவோ பதவி கொடுக்கவில்லை என்றால் கட்சி மாறி என்று அதிமுகவிற்கும் திமுகவிற்கும் சென்றவர்கள் இந்த கூட்டத்தில் இப்போது திடீரென்று முளைத்த தமிழக வெற்றி கழகத்திலே வந்து இணைந்து பதவியை பெற்றுக்கொள்ளலாம் என்று எண்ணி இன்று வருகின்றார்கள். இன்னும் எத்தனையோ எம்எல்ஏக்கள் வருவார்கள், ராஜினாமா செய்வார்கள். தயவுசெய்து தாவேகாவினுடைய முதலமைச்சராக இருக்கின்றவர்களும் சரி, அமைச்சர் பெருமக்களும் சரி, இது புத்திசாலித்தனம் என்று ஒரு காலும் எண்ணாதீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் செய்யாததை நீங்கள் ஒன்றும் செய்யவில்லை. அவர்கள் ஏதோ 1-2 செய்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் இருவரும் பெருங்கட்சிகளாக பெரும் வாக்காளர்களை கொண்ட உறுப்பினர்களை கொண்ட கட்சிகளாக தமிழகத்திலே திகழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் நீங்கள் நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்களாக இருந்து கொண்டு கட்சியை உடைத்து விடலாம், அழித்து விடலாம், அப்படியெல்லாம் ஒரு கட்சியவோ ஒரு இயக்கத்தையோ அழிக்கிறது சாமானியப்பட்ட விஷயம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நாளைக்கு இதே திமுகவோ அதிமுகவோ ஆட்சி கட்டிலில் இருக்கும்போது உங்களுடன் வெற்றி பெற்ற ஒரு எம்எல்ஏ கூட கண்டிப்பாக கட்சியில் இருக்க மாட்டார்கள். இது நிதர்சனமான உண்மை. உங்களை விட பணம் படித்தவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும். ஆனால் இதுவரை 1-2 பேர்களை பேசியிருக்கலாம், வாங்கியிருக்கலாம். ஆனால் ஒரு இயக்கத்தை அழிக்கும் அளவுக்கு அவர்கள் இதுவரை துணிச்சல் பெற்றவர்களாக இருந்ததில்லை என்று நான் கருதுகிறேன். தயவுசெய்து பேரம் பேசி ஒரு இயக்கத்தை அழித்துவிட நினைத்தால் நாமும் அழிவோம் விரைவில். கெடுவான் கேடு நினைப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் ஐயா ஸ்டாலின் ஐயாவுக்கும் பக்கத்திலேயே இருந்து சால்ரா தட்டி இன்றைக்கி அவரையும் ஓரம் கட்டிட்டாங்க. அமைதியாக உட்காந்துட்டார். முடியலை, அவரால் தோல்வியை ஒத்துக்க முடியலை. ஆனால் கிட்டத்தட்ட 50 ஆண்டு கால அரசியல், 60 ஆண்டு கால அரசியல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஏகத்துக்கே அந்த நிலைமை அப்படின்னா, நீங்கள் இன்னும் முழுசாக 16 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளேயும் 4 பேரை ரிசைன் பண்ண வச்சு சட்டமன்ற வளாகத்துக்குள்ளேயே சபாநாயகர்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஒரு அமைச்சர் மூலமாக கட்சியில் சேர்ந்து திரும்ப அதே எம்எல்ஏவை கொடுத்தீங்கன்னா நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் கூட இவ்வளோ நாள் இருந்தவங்கெல்லாம் என்ன, யார் அவங்க?
ஏன் அவங்கள உங்களால் ஜெயிக்க வைக்க முடியாதா? இடைத்தேர்தலை சந்தித்து இவங்களுக்கே சீட்டு கொடுக்கறதுக்கு அப்போ உங்கள் இயக்கத்தில் இருந்தவங்க குப்பைகளா? குப்பைகள் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? நினச்சிக்கோங்க, தப்பு கிடையாது. தயவுசெய்து நம்ம கூட யார் இருந்தாங்களோ அவங்கள நம்ம நல்ல முறையில் பார்த்துக்கிறணும். பேச்சுக்கும் செயலுக்கும் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் போய்கிட்டு இருக்கீங்க. இது உங்களுக்கு அழிவை தேடித்தரும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. தாவேகா வெற்றி பெற உழைக்க வேண்டுமே தவிர ஒரு கட்சியை அழித்து வெற்றி பெற வேண்டும் என்பது தங்களுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகமில்லை. தமிழர்களாகிய நீங்கள் இந்த பச்சோந்திகளுக்கு வாக்களிக்காமல் புதிதாக தாவேகாவுக்கு வாக்களித்தாலும் சரி, அதிமுகவுக்கு வாக்களித்தாலும் சரி, திமுகவுக்கு வாக்களித்தாலும் சரி, எந்த கட்சிக்கு என்றாலும் வாக்களியுங்கள். ஆனால் இந்த ராஜினாமா செய்த 4 வேட்பாளர்களையும் புறந்தள்ளுவீர்களாக எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.